கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கவலை இல்லாமல் இருக்கிறீங்களா? இந்த நாளில் நம்மை சுற்றிலும் அநேக காரியங்கள் நம்மை நெருக்குகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் கவலை. இந்த நாளில் கூட இந்த கவலையை குறித்து நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களிலே மனுஷர்களுக்கு என்ன தேவையோ என்ன காரியமோ அவைகளெல்லாம் அவர் ஒருமுகப்படுத்தி ஒரு நல்ல ஆலோசனைகளை வழங்கினார். வருகிற நாட்களிலே அவர் கொடுத்ததான நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில ஆலோசனைகளை நாம் இந்த நேரத்தில் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் ஒரு நிகழ்ச்சியை அவர் சொல்லுகிறார். அதில் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவிலே ஒரு முளத்தை கூட்ட முடியும். இந்த இடத்துல கவலை என்று சொல்லுகிறது. இந்த கவலை என்கிறதான காரியம் 2 முறை திரும்ப சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. இவைகளெல்லாம் விசேஷித்தவைகள், எல்லாம் நமக்கு இந்த உலகத்தில் தேவை. ஆனாலும் கூட ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். இந்த நேரத்தில் அவர் மேற்கோள் காட்டுகிறதான ஒரே ஒரு காரியம் என்று சொன்னால், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், மற்றும் உயிரினங்களை எல்லாம் பாருங்கள், புஷ்பங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகளெல்லாம் எவ்வளவு நேர்த்தியாக அழகாக இருக்கிறது. ஆகாயத்து பறவைகளை, காகங்களையும் குருவிகளையும் மற்ற எல்லா பட்சிகளையும் போஷிக்கிற தேவன் உங்களை போஷிக்க மாட்டாரா? ஆகவே இந்த நேரத்தில் நம்முடைய கவலைகளை அவர் மீது வைப்போம். அதோ நேரத்தில் எண்ணத்தை உடுப்போம் என்றும் எண்ணத்தை எப்படி இருப்போம் என்றும் ஒன்றை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. இந்த நாளிலே அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால், தயவு செய்து இந்த நாளிலிருந்து உங்களுடைய கவலையை விட்டுவிடுங்க. இந்த ஆங்ஸைட்டி என்கிறதான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் பல எதிர்விரையான காரியங்களை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே மிகவும் நம்ம இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவைதான். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் இவைகளை தேடுகிறார்கள், ஆனால் உங்களுடைய பரமபிதா இவைகளை எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறார். ஆகவே ஒரு காரியத்தை அறியணும், நம்முடைய தேவைகள் என்ன என்பதை, நமக்கு என்ன வேண்டும் என்பதை நம்முடைய தேவன், நம்மை சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே அவர் சொல்கிற காரியம் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது அந்த நேரத்தில் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இட் வில் பி ஆடட் unto your life. இவர்கள் கொடுக்கப்படும், அதோடு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே அந்த கொடுக்கக்கூடியதான தேவனை பார்த்து நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்போமா? கவலைகளை விட்டு விடுவோம். அது நமக்கு தேவையற்றதான ஒரு காரியம். அவர் மீது சார்ந்திருப்போம். அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் நீங்கள் கொடுத்த இந்த நல்ல ஒரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாம் உம்முடைய வாயிலிருந்து வந்தவை. ஆகவே நாங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு நீர் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திருக்கிறபடியினாலே உம்மை நாங்கள் சார்ந்திருக்கிறோம். தேவைகளை சந்தியும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான, சந்தோஷமான, மன நிறைவான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கட்டும்.